டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ப வச்சு கழுத்து இருக்கிறவங்க, அதாவது பொதுவாக எல்லாத்தையும் தான் சொல்கிறேன், அதனால் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, அதனால் புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? நம்ப வச்சு கழுத்து இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான சூழ்நிலை, எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அமையும், எந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப பாதிப்படைவாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? பார்த்துட்டு அடுத்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ வீடியோ கொடுக்கலாமா? அது நம்ப வச்சு கழுத்து நம்ப வச்சு கழுத்து இருக்கிறதுனா அப்படின்னா, பேரண்ட்ஸ் எப்பயுமே குழந்தைங்களை வந்து நம்ப வச்சு கழுத்து மாட்டவே மாட்டாங்க. ஏன்னா குழந்தைகளுக்காக தான் பேரண்ட்ஸ் இருக்காங்க, சரிங்களா? அதனால அந்த லிஸ்ட்டில் வந்து பேரண்ட்ஸ் வரவே மாட்டாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க அப்படிங்கிற எல்லாருமே வருவாங்க, சரிங்களா? இதில் வந்து பேரண்ட்ஸ் மட்டும் வரவே மாட்டாங்க. என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ப வச்சு கழுத்து இருக்கிறது, இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகிறாங்க. இப்போ வந்து ஒய்ஃப் வந்து வீட்டில் வேலையை பார்த்துட்டு பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நம்பிக்கையோடு தான் போகிறாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கப்புறம் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, திட்டமாக வேறு யார் கூடயாவது பேசுறது, பிடிக்கிறது, எங்கேயாவது போகிறது வர்றது, அவங்க இஷ்டத்துக்கு போகிறது, அதாவது தப்பான வழியிலையோ இல்லை வந்து என்னென்னா காசு வச்சுருந்தாலும் அமௌண்ட் அவங்கள நம்பி கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னா, அதை வந்து வீட்டு செலவுக்குன்னு சொல்லிட்டு அதை மற்றவங்களுக்காக கொடுக்கறது, மற்றவங்களுக்காக செலவு பண்ணுறது, அவங்க நமக்கு தேவையே பட மாட்டாங்க. ஆனால் அவங்களோட பேச்சுவார்த்தை ஆசைக்காக இவங்க வந்து அப்படி அவங்களுக்கு எல்லாமே பண்ணுறது. ஆனால் இப்போ ஹஸ்பண்ட் கேட்குறாங்கன்னா, அதில் போட்டு இதில் போட்டு அதில் செலவுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நம்ப வைக்கிறது, சரிங்களா? இந்த விஷயம் எப்படின்னா, இப்போ போக போக சரி அப்படியே இதாகிடும். ஆனால் வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு தெரிய வருது, இவங்க என்னதான் இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் வரும். நல்லா இருக்கும்போது எப்படி இருப்பாங்க, இல்லை ஏதாவது சண்டே சங்கடங்கள் வரும்போது எப்படி இருப்பாங்க, இல்லாட்டி அவங்களோட மனசு வேறு வழியில் போகுதுன்னா அவங்க அப்போதைக்கு எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு நல்லாவே புரியும், சரிங்களா? சப்போஸ் அவங்களுக்கு ஒரு டவுட் வந்து இல்லை வேறு யாராவது சொல்லி அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா உங்களோட வாழ்க்கையே வீணாக போயிடும், சரிங்களா? உங்களை நம்பி பொறுப்பாக சரி ஒய்ஃபு நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிட்டும் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டும் நம்ம வேலைக்கு போய் கஷ்டப்பட்டாலும் நம்ம குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு வேலைக்கு போகிறாங்க. ஆனால் நீ இந்த மாதிரி தப்பான வேலைகள் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன சொல்கிறது, சரிங்களா? இப்போ வந்து வாங்கி தின்னாங்க பார்த்தீங்களா, உங்கள் வீட்டில் வந்து கடனை வாங்கி கூட பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் வாங்கி தின்னவங்க தின்னுட்டு போயிடுவாங்க. நீ சாப்பிட்டியா சாப்பிட்லையா அப்படின்னு கேட்கக்கூட மாட்டாங்க, தெரிஞ்சுக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு தேவையே இல்லை. ஆனால் இந்த கடனை வாங்கி கொடுத்து கூட தான் பிள்ளையோ பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினச்சாங்களே, அதை அவங்க சாப்பிடாமே வந்து கடன் கட்டுறதுக்காக வேலைக்கு போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட பாவம் வந்து உங்களை சும்மாவே விடாது, சரிங்களா? அவங்க சரி நீ இப்படி பண்ணிட்டு நீ என் கூட இருக்காது, நீ என் வீட்டை போயிருன்னு சொன்னால் அவங்க கூட்டிகிட்டு போயிடுவேன், வாங்கி தினமே கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இருக்கிற வரைக்கும் தான் பிடிங்கிட்டு போவாங்க, இல்லை அப்படின்னா கண்டுக்கவே மாட்டாங்க, சரிங்களா? இதை வந்து குடும்ப பெண்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க புரிஞ்சு நடத்துங்க. அதாவது எப்படி வேணாலும் வரலாம், பிரச்சனைகள் வந்து எப்படி வேணாலும் வரலாம், நம்மக்கிட்ட நல்லா பேசுகிற மாதிரி வரலாம், நல்லா என்ன சொல்ல நம்ம மேலே அன்பு அக்கறை இருக்கிற மாதிரி காட்டலாம். ஆனால் அது எதுவுமே உண்மையாக இருக்காது, சரிங்களா? தன்னோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்க தான் உண்மையான பாசம் தான். சண்டை வரும், சண்டை வராத குடும்பங்கள் இருக்காது. சண்டை வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, விட்டு கொடுத்து போங்க, ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நாள் சண்டை ஒரு நாளை விட்டுட்டு போங்க, அதவே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, சரிங்களா? தான் குடும்பம் தன் பிள்ளைங்க அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு புரிஞ்சு நடந்துக்கணும், சரிங்களா? அடுத்தவங்களுக்காக வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டுறாதீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அதே மாதிரி நம்மளோட ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகிறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க ஒய்ஃப் வந்து என்னன்னா அவங்க வந்து என்னென்னா நம்பிக்கையோடு இருப்பாங்க. சரி வேலைக்கு போகிறாங்க வர்றாங்க களைப்பாக வருவாங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிறத செய்வாங்க. சமைக்கிறதுலேருந்து காலையில் எழுந்திரிச்சு நைட்டு வரைக்கும் பண்ணுவாங்க. எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு அவங்க வேலைக்கு போயிட்டு வருவாங்க. ஆனால் வந்து என்னென்னா இங்கே வேலைக்கு போகிறது, அங்கே யார் கூடயாவது ஊசுத்த போகிறது, அங்கே போயிட்டு டைம் கிடைக்கும் போது அடுத்தவங்க கூட ஃபோன் பேசுறது, அடுத்தவங்க வந்து அவங்களுக்கு அதே மாதிரி தான் தப்பான வழிகளில் அவங்களோட தேவைகளுக்காக அவங்க யாராவது ஃபோன் பண்ணுறாங்கன்னா அவங்க கூட வந்து அதாவது லிமிட் கிராஸ் பண்ணி அதிக நேரம் பேசுறது. அப்போ அப்படி அவங்க க்ளோஸ் ஆகும்போது குடும்பத்தை மறந்துடுவாங்க. இப்போ ஒய்ஃப் சப்போஸ் எதுக்காவது கால் பண்ணுறாங்க அப்படின்னா டக்குன்னு வேலை இருக்குது அப்படி இப்படின்ட்டு பிஸியாக இருக்க மாதிரி காட்டிக்குவாங்க. அப்படிங்கும்போது என்ன ஆகுனா அவங்களோட லைஃப் வந்து தப்பான வழியில் போயிடும். ஏன்னா அவங்க வந்து ஃபோன் பேசலைன்னா அவங்களுக்கு ஃப்ரீயாகவே இருக்க முடியாது, ஒரு சந்தோஷமாகவே இருக்க முடியாது. தன்னோட ஒய்ஃபு பிள்ளைங்க அப்படிங்கிறத மறந்துடுவாங்க.
அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் வந்து சம்பாதிக்கிற வரைக்கும் உங்கள் காசுகளை பிடுங்குற வரைக்கும் தான் அந்த மாதிரி ஆளுகள் வந்து உங்ககிட்ட வர்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா பிடிங்கி திங்கிற வரைக்கும் இப்போ நீங்கள் காசு எதுவுமே கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்க உங்களுக்கு எதுக்கு கால் பண்ண போகிறாங்க? பண்ண மாட்டாங்க சரிங்களா. உங்ககிட்ட வந்து அவங்களுக்கு தேவைகள் இருக்குது, அவங்களோட தேவைகளை வந்து உங்ககிட்ட நிறைவேற்றிக்கிறதுக்காக தான் அவங்க உங்களை தேடி வர்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். யாருக்கா இருந்தாலும் குடும்பம்னா பொண்டாட்டி பிள்ளை புருஷன் அதுதான் குடும்பம் சரிங்களா. தான் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டு வர்றவங்க கண்டிப்பாக நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. எப்பயா இருந்தாலும் உனக்கு துரோகம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கணும். அதனால வந்து ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி ஒய்ஃபாக இருந்தாலும் சரி யாரையும் போய் யாரும் க்ளோஸாக பேசுகிறாங்க பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்பாதீங்க. உங்களோட ஹஸ்பண்ட், உங்களோட ஒய்ஃப், உங்களோட பிள்ளைங்க அதை மட்டும் பாருங்கள். அவங்களுக்கு என்ன கஷ்டம், அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துட்டு தான் குடும்பம் அப்படிங்கிறது இவங்க மட்டும்தான். அடுத்தவங்கள யாருமே தான் குடும்பமாக ஆகவே மாட்டாங்க. அதே மாதிரி உறவினர்கள் வந்து என்னன்னா உங்கள்கிட்ட நல்லா பேசுகிறாங்க பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக சம்பாதிக்கிறத பூரா நீங்கள் வந்து கொடுக்கறது வந்து அது தப்பு. தேவைக்கு கொடுக்கலாம். நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம குடும்பத்துக்கு போனது போக மிச்சம் இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சம்பாதிக்கிறத பூராமே அடுத்தவங்களுக்கு தான் கொடுக்கணும், தான் குடும்பத்தை வந்து பார்த்துக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னு தயவுசெய்து மாற்றிக்கங்க. இது தப்பான விஷயம் சரிங்களா. உங்களுக்கு உங்கள் குடும்பம் மட்டும்தான், அடுத்தவங்க குடும்பம் அவங்க குடும்பத்தை அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க செலவுகளை அவங்க பார்த்துக்குவாங்க. முடிஞ்சால் நம்ம ஹெல்ப் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணுறது தப்பே இல்லை. முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஆனால் நம்மளோட அதாவது அவங்களோட தேவைகளுக்கு நம்மளோட உழைப்பு வந்து முழுசாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நினைக்காதீங்க சரிங்களா. அடுத்து வந்து நண்பர்கள் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து உயிரை கூட கொடுக்கறதுக்கு துணிஞ்சிருவாங்க. 10 ரூபா இருந்தாலும் அதை சந்தோஷமாக கொடுக்குறவங்களும் இருக்காங்க. ஆனால் 10 பைசா செலவு பண்ணாமல் நம்மக்கிட்ட இருந்து பிடுங்குறவங்களும் இருக்காங்க சரிங்களா. அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்படிப்பட்டவங்கள புரிஞ்சு நடந்துக்காங்க. யார் எப்படிப்பட்டவங்க, அவங்களோட தேவைகளுக்கு நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்களா என்னங்கிறத நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். எதுனாலும் நம்மளுக்கு முன்னாடி வந்து நிற்கிறவங்களா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்னா. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் முன்னாடி வந்து நிற்கிறாங்களே அவங்களுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் சரிங்களா. அவங்கள எதுலேயுமே விட்டு கொடுத்துறாதீங்க, அவங்கள நம்புங்க. ஆனால் வந்து எதுலேயுமே வராமல் அவங்களோட தேவைகளுக்கு மட்டும் உங்களை தேடி வராங்க அப்படின்னா தயவுசெய்து அவங்கக்கிட்ட லிமிட்டோடு இருங்க. எதையுமே உங்கள் பொருளை கொடுத்து இழந்துடாதீங்க சரிங்களா. இதுதான் முக்கியமானது. அடுத்து வந்து இப்போ வந்து பிஸ்னஸ் ஏதோ பண்ணுறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவு கடன் கொடுக்கறத தவிர்க்கணும் சரிங்களா. நல்லா பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் இருக்கிறத பொருள் நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம தான் கடனாளியாக நிற்க முடியும் சரிங்களா. அதாவது கடன் அன்பே முறிக்கும், அதை தான் சொல்கிறது சரிங்களா. யாருக்காக இருந்தாலும் இருக்கிறதுக்கு வாங்குங்க. ஏன்னா நம்ம 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதை தான் நம்ம 1 ரூபா கிடைக்குங்கிறதுக்காக தான் அதை போட்டுட்ருக்கோம். அந்த 10 ரூபாயில் 10 ரூபாய் அப்படியே கடனாக கொடுத்துட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம தான் தெருவில் நிற்கணும் சரிங்களா. அதனால முடிஞ்ச அளவு கொஞ்சம் குறைச்சி கொடுக்க பார்க்கலாம். ஆனால் அப்படியே பாதி அப்படியே கொடுக்கணுங்கிற அவசியம், அப்படிப்பட்ட கஸ்டமர் நம்மளுக்கு தேவையில்லை சரிங்களா. அனுசரித்து போங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அனுசரித்து போகலாம். அதனால இந்த மாதிரி விஷயங்களை நம்பிக்கை துரோகிகள் இது வந்து என்னன்னா இந்த மாதிரி விஷயங்களை யாருக்கும் துரோகம் பண்ணாதீங்க. அதாவது நம்ப வச்சு கழுத்தாக இருக்கக்கூடாது சரிங்களா. இப்போ தர்றேன்னு இப்போ யாராவது ஒருத்தவங்க எமர்ஜென்சிக்கு காசு நம்மக்கிட்ட வாங்குறாங்க, அதை வந்து நம்மளும் சரி ரொம்ப எமர்ஜென்சின்னு கொடுத்துட்டு கொஞ்சம் காலம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து நம்ம அதை என்ன பல வேலைகளை அதை மறந்துடணும் அப்படின்னா வாங்கினவங்களுக்கு சரி இவ்வளோ காசு வாங்கணும், இவ்வளோ நாளையில் கொடுக்கணும்னு நினச்சோம், நம்ம கொடுக்கல, அந்த கொடுத்துடணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணணும். அவங்க வாங்கினதை கொடுக்கணும் சரிங்களா. நம்ம மறந்துட்டோங்கிறதுக்காக அவங்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்க எந்த காலத்துக்கும் அவங்களெல்லாம் நான் எப்போயுமே நம்பாதீங்க. 10 ரூபானாலும் வாங்கணும், கொடுக்கணும். யாராக இருந்தாலும் நம்மளாக இருந்தாலுமே யார்கிட்ட 10 ரூபா வாங்குறோம்னா அதை கொடுத்துடணும், சொன்ன டயத்துக்கு கொடுக்கணும். அதுதான் நம்பிக்கை சரிங்களா. நம்மளோட அப்போ தான் நம்மளோட மதிப்பு மரியாதை இருக்கும். நீ வாங்கி தின்னுட்டு அதை மறந்துட்டாங்கிறதுக்காக அப்படியே அதை கொடுக்காம விட்டீங்கன்னா ஒரு நாள் ஒரு நாள் அசிங்கப்படுறது நீயாக தான் இருப்ப அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா. அதனால் யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்கள நீங்கள் கூட வச்சுக்காதீங்க. அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தையிலேருந்து எல்லாமே நம்ம வந்து லிமிட்டோடு வச்சுக்கணும். விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா. பாய்ங்க.